வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரேயாஸ் ஐயரோட அவுட்ஸ்டாண்டிங் 97 ஆஸ் வெல் அஸ் அவரோட கேப்டன்ஷிப்பை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் அகமதாபாத். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் 11 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. மேசிவ் வின் ஃபார் தம். ஏன்னா அவையில போய் நீங்க வின் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் அ கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறாங்க. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் பால் அப்படி தூக்கி அப்படி பொட்டாக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் விட்டாரு பாத்தீங்களா ரபடாவா. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த பையன் இன்னைக்கு யாரா அந்த பையன் மாதிரி தான் விளையாட போறாருன்னு. 42 balls 97 அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். நினைச்சிருந்தா ஒரு 100 அடிச்சிருக்கலாம். அதான் சொல்றாங்களே இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த டேகே ஸ்ரேயாஸ் ஐயர் தி செல்ஃப்லெஸ் கேப்டன். அதுக்கு ரீசன் என்னன்னா அவர் பாத்தீங்கன்னா 100க்காக விளையாடல, டீமுக்காக விளையாடினாரு. சோ பேட்டிங் அவுட்ஸ்டாண்டிங். அதை விட கேப்டன்ஷிப் இன்னுமே சூப்பரா இருந்தது, எஸ்பெஷலி அவரோட ஃபீல்ட் செட்டிங்ஸ். அதை விட முக்கியமா அந்த 14th ஓவர்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. விஜய்குமார் வைஷாக் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாரு பாருங்க. கேமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. விஜய்குமார் வைஷாக்கும் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. வைஷாக்குக்கும் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். பிளஸ் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் வாஸ் ஸ்பாட் ஆன் மக்களே. கிரேட் ஸ்டார்ட் ஃபார் PBKs as well as for ஸ்ரேயாஸ் ஐயர்.